ஹே ஹாய் காய்ஸ், டேஸ் கான் கேம் பிளே பார்ட் 86 கண்டினியூவாக ப்ளே பண்ணிட்டு இருக்கிறோம். கடைசி இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இந்த நீரோ ரிசர்ச் சென்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோக்கஸ்க்கான பவர் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படி வீடியோக்கான டைம் ஆகிடுச்சு. ஸோ அப்படியே முடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெஸ்யூம் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது இந்த ஹல்க்கு சாம்பி இருக்கிறனால இவன் பார்த்தீங்கன்னா சம் கிராஃபிக்ஸ் ப்ராப்ளம்னால காருக்குள்ளரே மாட்டிக்கிட்டு நின்றுட்டுருக்கான். அவன் பாருங்கள் டான்ஸ் ஆடுற மாதிரியே இருக்கான். ஓகே, அவன் அப்படியே இருக்கட்டும், நம்ம அப்படியே போகலாம். டென்ஷன் ஆகிறான் பாருங்கள். ஓகே கைஸ், நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிஞ்சு. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அனர்கிஸ்ட் கேம்ப் ஓகேயா, அதுக்கு நம்ம போகலாம் ஓகேயா. ஸோ அதுதான் வந்து வேலையே நமக்கு. இப்போ நிறைய சிக்கலாக இருக்குது, நிறைய வண்டியை போட்டு வச்சுக்கிறானுங்க, அதுவும் கிராஸாக பாருங்களேன். கண்டிப்பாக ஜாம்பிஸ் இருந்தாங்கன்னா இந்த இடத்துல நம்ம என்ன தான் பக்காவாக ஓட்டினாலும் மாட்டிக்குவோம் போல். அந்த அளவுக்கு வண்டியை போட்டு மடக்கி வச்சுருக்காங்க இடத்த. ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். புதுசாக யாராவது சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக சேனலுக்கு வந்திருக்கிறவங்க ஒரு 3 நாள் வீடியோக்கு ஸ்டே பண்ணுங்கள். அப்போ தான் நான் பேசுகிறதும் என்னோடய கேம் பிளேயும் உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்களாகவே கூட ஃபாலோ பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே காய்ஸ், இன்னும் 2.3 கிலோமீட்டர் இருக்குது. அப்படியே போகலாம். பெரிய ட்ராவல் தான் இது. நாம் நினச்சோம்னா ஃபாஸ்ட் ட்ராவல் கொடுத்து போகலாம். வேணா விடுங்க. இப்போ நம்ம வந்ததால் தான், இப்படியே வந்ததால் தான் நம்ம அந்த நியூரோ ரிசர்ச் சென்டருக்கு போனோம். ஸோ நிறைய விஷயங்கள் அமையுது. நம்ம வந்து ஃபாஸ்ட் ட்ராவல் பண்ணால் நிறைய மிஸ் பண்ணுறது வந்து நல்லா ஃபீல் பண்ண முடியுது. அதனால் பார்த்துக்கலாம். இந்த எனக்கு ஞாபகம் இருக்குது. ஓகே இருக்கட்டும் காய்ஸ், நம்ம அப்படியே போகலாம். போச்சு, இங்கே பாருங்கள் வழி இல்லை. வழி அந்த பக்கம் இருக்கும், லெஃப்ட் சைடில் இருக்கும். ஓகே சூப்பர். ஓகே காய்ஸ், செம்ம வந்தாச்சு. ஸோ இன்னும் 1.7 கிலோமீட்டர் இருக்குதா? எங்கள் அப்பா. சரி பார்த்துக்கலாம். ஸோ இது வரைக்குமே நல்லா தான் போயிட்டுருக்குது. அந்த இவன் யார், அவன் ஓப்ரைன், அவன் தான் பார்த்தீங்கன்னா ஒரு பயத்தை காமிச்சு விட்டுட்டு போயிட்டான். ஸோ பார்க்கலாம் இன்னும் எத்தனை மிஷன்ஸ் வருது, அதில் ஏதாவது நமக்கு தெரியுதா, கிடைக்குதா, இல்லை அப்படியே முடிஞ்சிருமா, இன்னும் சரியாக தெரியல. ஸோ பார்த்துக்கலாம். அது வரைக்கும் நம்மளோட பயணம் அப்படியே தொடரட்டும். ஓகே காய்ஸ், ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோம். இன்னும் 1 கிலோமீட்டர் தான் இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா பனியாக மாறிடும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். அப்படியே பாருங்கள் லைட்டாக ஒயிட் ஆகுது பாருங்கள் ரோடெல்லாம். அப்படியே இந்த செடியெல்லாம் பாருங்கள் அப்படியே மாறுது கொஞ்சம் கொஞ்சமாக. இங்கே பாருங்கள் ஹல்க்கு ஜாம்பி இருக்கான். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் பாதி ஒயிட் ஆகிடுச்சு. வழி மாறிட்டேன். ஓகே காய்ஸ், பார்க்கலாம். இங்கே என்ன காய்ஸ் ஆளுங்க இருக்கிறானுங்க. இது ஒரு கேங்கு போல் இருக்கானுங்க. சரி இருக்கட்டும், அப்புறமேட்டு பார்த்துக்கலாம். கொஞ்ச நாள் இடத்த ஃப்ரீயாக விட்டா தங்கிடுறானுங்க யாரோ ஒரு கேங்கு. ஓகே பார்க்கலாம். இந்த சப்வேக்குள்ளே யாரும் இல்லாமல் இருந்தால் சரி, இல்லை அது பெரிய மிசையாக இருக்கும். ஓகே காய்ஸ் பார்க்கலாம். கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகணும். இல்லை அவசியம் இல்லை போல், ஏன்னா கொஞ்சம் கிளியராக தான் இருக்குது. இங்கே பாருங்கள் நிறைய பேர் சுற்றிட்டு இருக்கானுங்க. இருக்குன்னு இந்த பக்கம் வழி இருக்குது காய்ஸ், இதில் தான் போகணும் போல். ஓகே பொறுமையாக போகலாம். சூப்பரில் ஆல்மோஸ்ட் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் காய்ஸ், கிட்ட வந்துட்டோம். இல்லை
சூப்பர் காய்ஸ். இங்கே தான் அந்த கேம்ப் எங்கே இருக்குது? இதோ அங்கே இருக்குது பாருங்கள். ஸோ உள்ளே போகலாம். அந்த மேல் ஃப்ளோரில் ஏறி போகிறதுக்கு அந்த வழி தான் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கணும். பார்த்துக்கலாம். இங்கே ஏதோ இருக்கிற மாதிரி இருக்குது. ஃபியூல் கேன் ஓகே இருக்கட்டும். எல்லாம் தேவையான அளவு இருக்குது. பெரிய மால்ட்டை கிராஃப்ட் பண்ணிக்கலாம். எல்லாம் 6 தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், நிறைய பொருள் இருக்குது. ஏன் இருட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது? கொஞ்சம் வெளிச்சமாக இருக்காது இந்த இடத்துல? ஸ்ட்ரைட்டாக அதாவது இந்த ஓட்டை இருக்க பாருங்கள். இந்த ஓட்டையை கண்டுபிடிக்கலான்னு நான் அன்றைக்கி மேலெல்லாம் சுற்றினேன். அப்போயுமே என்னால் கண்டுபிடிக்க முடியல. அங்கெல்லாம் பாருங்கள் சாலுங்க இருக்கானுங்க. என்னது இது? எவனாவது இருந்துறக்கு இது போகிறானுங்க. சம்பவம் ஆயிரப்போகுது. இங்கே எதுவும் இருக்குது பாருங்கள். எல்லாம் அந்த ஸ்பார்க் இக்னிட்டர் தான் கிடைக்குது. என்ன விஷயம் தெரியல. இங்கே இருக்குது பாருங்கள். எதே கீழே போட்டேன்னு நினைக்கிறேன். ஃபியூல் கேனா? எனக்கு என்னமோ நான் இதே கீழே போட்ட மாதிரி இருக்குது. இங்கே இருக்குது பாருங்க ஐஸ், ஏணி இருக்குது பாருங்க ஐஸ். இதை தான் நம்ம வந்து இவ்வளோ நாளாக அன்னைக்கு நாம் வந்து சுற்றிக்கிட்டு இருந்தோமே கிறுன்னு கண்டே பிடிக்க முடியல. அதாவது நம்ம வந்து இந்த டார்ச் லைட்டையும் ஆன் பண்ணல. நான் பாட்டுக்கு இப்படி வந்தோம் பார்த்தீங்கன்னா டெட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். கொஞ்சம் இப்படி நம்ம லெஃப்ட்டில் இப்படி ஒரு ஒயிட் ஆங்கிள் இப்படி வந்து நின்றுங்கன்னா இந்த ஆங்கிள்லேருந்து பார்த்தோம்னா இந்த ஏணி இங்கே இருக்கிறத நம்ம கண்டே பிடிச்சிருக்கலாம். ஸோ இதுதான் நம்ம பண்ண தப்பு. இந்த ஏணி இருக்கிறது தெரியாமல் சுற்றிட்டு இருந்துக்கிறோம். சரி விடுங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஜாம்பிஸோட சவுண்டு கேட்குது. உள்ளே மேபி ஜாம்பி கூட்டம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது காய்ஸ். இதுக்கும் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். இங்கே இருக்கான் பாருங்கள் ஒருத்தன். சரிண்ணா, அவ்வளோதான். ஓகே, இப்போ இங்கே தான் இருக்கான். வருவான்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். வரான் கைஸ், வரான். அவ்வளோதான், வாங்க போகிறான். வாங்கிட்டான். அங்கே லாங்கில் ஒருத்தர் இருக்காங்க கைஸ். ஓகே, இவங்க கிட்டேருந்து தேவையான பொருள் எடுத்துக்கலாம். என்னென்னமோ வழி போகுது. வரான் ஒருத்தர் வரான். கழுத்துக்கு போடலாமா? வரான் கைஸ். வரான். அவ்வளோதான் கைஸ், இவனை முடிஞ்சான். செம்மையாக வாங்கிட்டான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடுங்க பார்த்துக்கலாம். இன்னும் 2 பேர் தான் கைஸ் இருக்கானுங்க. அங்கே இருக்கானுங்க பாருங்கள். அங்கே 2 பேர் 3 பேர் காட்டுறாங்க. ஒருத்தனை வந்து காப்பாற்றணும் போல். ஓகே, கழுத்துக்கு போடலாம். ஓகேயா? போச்சு காய்ஸ், நான் வேறு கழுத்துக்கு போகிறதுக்கு பதிலாக ஷூட் பண்ணிட்டேன். சரி விடுங்க. அவ்வளோதான் காய்ஸ், முடிஞ்சிச்சு. ஓகே, ஷூட் பண்ணாமல் முடிக்கலான்னு பார்த்தா ஆக்சுவலி நான் கையில் கல் எடுத்துட்டேன்னு நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஓகே காய்ஸ், சூப்பர். அவ்வளோதான். திரும்ப இங்கேருந்து வெளியே போகணும். வெளியே போகிறதுக்குள்ளே இதை சாம்பி கூட்டத்துக்கு இது கொடுத்துட போகிறானுங்க.
Good to get out of here on your own. ஓகே, இந்த கோகுலரே மாட்டிட்டு உட்காந்துருக்குறான். நமக்கு வந்து ரெட்டிஸாக காட்டிகிட்டே இருக்கு பாருங்கள் நம்மளை சுற்றி க்ளோஸாக. மேபி வாய்ப்பு இருக்குது, Just doing my job. பக்கத்திலே கூட இவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே நமக்கு வேறு ஏதோ ஒன்று காட்டுது பாருங்கள் 50 மீட்டரில். எஸ்கேப் தம். அச்சோ, என்ன காய்ஸ்க்கு இதை நான் எதிர்பார்க்கவே இல்லையே, திடீர்னு வந்துட்டானுங்க. எப்படி காய்ஸ் போனோம், வழி வேறு தெரியலையே. இங்கே என்னமோ இருக்குது காய்ஸ், அவ்வளோதான் காய்ஸ், வந்துட்டோம். யார் இவனுங்க? அடே சாமி, சாம்பி கூட்டம் வந்துட்டாங்க, ஓடிடலாம். நான் சொல்லலை காய்ஸ், உள்ள அந்த கூட்டமே இருந்துக்கிறானுங்க. அவ்வளோதான் காய்ஸ், முடிஞ்சு. செம்மலை. நல்ல வேலை அவங்கள மஸ்ட்டு கிளியர் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கல. இங்கே காய் சவுண்டு தான் கேட்குது, அவனுங்க ஆளுங்களே காணோம். வரல போல், உள்ளே தங்கிட்டானுங்க போல். சரி ஓகே, இருக்கட்டும், நமக்கு நல்லது தான். ஹெல்த்தை போட்டுக்கலாம். எதிர்பார்க்கவே இல்லை, யார் பேசினாங்க, நான் வேறு அதையும் கவனிக்கல. இந்த ஒரு இதையே பார்த்துட்டு இருந்தனால அந்த ஒரு பதட்டத்தில். சரி ஓகே, விடுங்க. கேவுக்குள்ளார இவனுங்க வர்றது இன்னுமே வந்து எனக்கு வந்து அந்த ஒரு பயத்தை வந்து கொடுக்குது. வெளியே கூட இந்த ஜாம்பிஸ் நிறையா வந்து அந்த ஹார்ட் கூட்டம் இருந்தாலும் பெருசாக ரொம்ப பெரிய பயம் இல்லை. பயம் இருக்கும், ஆனால் ரொம்ப பெருசாக இல்லை. ஆனால் அந்த கேவுக்குள்ளார வந்து கண்டிப்பாக அதை நான் வந்து ஒத்துக்கிட்டே ஆகணும், பயமாக தான் இருக்குது. ஏன்னா இருட்டாக இருக்குல்ல, அதுதான் பிரச்சனை. அந்த இருட்டாக இருக்குது, அதையும் தாண்டி என்னென்னா அவுட்டர் ஸ்பேஸை இந்த மாதிரி வெளியே இருந்துச்சுன்னா நம்ம நினச்ச இடத்துல நம்ம ஓடலாம். உள்ளே இருட்டாக இருக்கிறதுனால நம்ம நவுந்தோம்னா செவுறு தான் இருக்கும், இடிச்சிட்டே இருப்போம் அந்த பாறையிலேயே மாற்றி மாற்றி. அதுவும் டென்ஷன் ஆயிரும். நம்ம வேறு முதுகில் போட்டு அடின்னு அடிப்பாங்க, ஹெல்த்தும் குறைஞ்சிட்டே இருக்கும், ஒரு மாதிரி வீக் ஆகிடுவோம். ஸோ அந்த மனநிலைக்கு போயிடுவோம். ஸோ அதுதான் அங்கே பிரச்சனையே. சரி ஓகே காய்ஸ், இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஐயோ, வண்டி நிறுத்திட்டு யோசிக்கலான்னு பார்த்தா இங்கே ஒரு 5 பேர் 10 பேர் போயிட்டுருக்கானுங்க. ஓகே காய்ஸ், யாரோ பேசுனாங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி கீழே தான் இருக்கோம். மேப்பில் மேலே பார்க்கலாம் வேறு எங்கேயாச்சும் மிஷன் இருக்குதான்ட்டு. என்ன காய்ஸ், எந்த மிஷனுமே இல்லை, அப்படியே இருக்குது. அப்போ ஸ்டோரி லைன் வச்சு தான் போகணுமா? சரி, இங்கே யாரோ பேசுகிறாங்களா, அவங்க பேசி முடிக்கட்டும். ஓகே, பேசி முடிச்சிட்டாங்க. அவங்க பேசுனது வேறு என்னென்னு தெரியல, அதையும் கவனிக்கவே இல்லை. சரி ஓகே, ஸ்டோரி லைன்ஸ் படி பார்க்கலாம். பவுண்டி ஹண்டர் செலக்ட் ஜாப். ஓகே கைஸ், இதை பண்ணலாம். 87% கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். 500 மீட்டர் தான். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே காய்ஸ், பயங்கரம். இங்கே தான் இருக்கானுங்க போல். இல்லை, இது தனியாக வேறு ஒரு கேம்ப். ஆனால் இங்கே ஆளுங்க இல்லை, நமக்கு இன்னும் கொஞ்சம் தூரமாக இருக்குது போல். ஓகே, வந்துட்டோம். ஓகே காய்ஸ், பார்த்துக்கலாம். இங்கே தான் இருப்பானுங்க போல். ஹெல்மெட் போட்டுக்கிறானுங்க ஆனால் ஊனா.
ஏன் அவன் பைக் எடுத்துகிட்டு போகிறான்? அவ்வளோதான் காய்ஸ், ஒருத்தங்காலி. ஃபைண்ட் த anarchist camp. என்ன காய்ஸ், ஜாம்பி கூட்டம் வரானுங்க. இதனால தான் அவனுங்க ஓடி இருக்கிறானுங்க போல். இப்போ தான் தெரியுது என்ன விஷயன்ட்டு. ஏறுடிக்கன், ஏறு. அங்கே பாருங்க, அவனுங்கள போட்டு துரத்தி இருக்குதுங்க. அதனால தான் அவன் ஓடி இருக்கிறான். நமக்கே இப்போ வேய் காமிச்சிட்ருக்கு. இன்னும் கொஞ்சம் நம்ம தூரம் போகணும் போல். அடே சாமி காய்ஸ், நிறைய பேர் இருக்காங்க. அங்கே பாருங்க எத்தனை பேர். கொஞ்சம் இது பெரிய கூட்டம் தான் காய்ஸ். ஆனால் நான் நினச்சேன் நான் முடிச்சிடுவேன். பொருள் எல்லாம் இருக்கா? 6 இருக்குது. இது ஒரு 6 இருக்குது. புல்லட்ஸ் இருக்குது. ஆனால் காய்ஸ், கூட்டத்தோட அளவை பாருங்கள். உண்மையாலுமே சொல்கிறேன், இது வந்து ஒரு பெரிய போச்சு காய்ஸ். ஓடு டிக்கன், ஓடு. முடியுமா என்னால்? களத்தில் இறங்கிட்டேன் நான் பாட்டுக்கு. நெருப்பில் அடி வாங்கி நான் செத்துருவேன் போல். ஒரு டிக்கன். ஓகே, ஒரு சின்ன மாலாட்டை போடுவோமா? சோச்சோ, நான் பாருங்க கோமாளியாட்ட தூக்கி வெளியே போட்டேன். ஒரு டிக்கன். அவ்வளோதான் காய்ஸ், வாங்க போகிறோம். 2 பேர் தான். இப்படி முடிக்கிறேன்னு பாருங்கள். அவ்வளோதான் காய்ஸ். ஆக்சுவலி இந்த ஹார்டு நான் வந்து மிஷனை செலக்ட் பண்ணியிருக்கணும். செலக்ட் பண்ணாமல் அப்படியே பண்ணிட்டேன். எப்படியே இருந்தாலும் சரி. ஆனால் மொத்தமாக எல்லாரையும் கொண்டு தான் அது ஒரு மிஷனை கம்ப்ளீட் ஆகும். மேபி அங்கே இன்னும் 2-3 பேர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம அப்படியே போகலாம். எந்த பக்கம் இருந்து வந்தனே தெரில. ஓகே, இந்த விழுந்து கிடக்கிறானுங்க, இதை பார்த்து போக வேண்டியதான். ஓகே, புதுசாக ஜாப் கிடச்சிருக்கு போல், அவைலபிளில் இருக்குது போல். ஆனால் பயங்கரம் காய்ஸ். ஸோ இதுதான் வெளியே இந்த அவுட்டர் ஸ்பேஸ்னால் கொஞ்சம் வந்து அந்த கான்ஃபிடென்ட் இருக்குது, எப்படியும் நம்ம முடிச்சிடலாம் அப்படின்ட்டு. ஆனால் கேவுக்குள்ளார கண்டிப்பாக காய்ஸ் அது பயங்கர ரிஸ்க்கு. அதை வந்து டேஞ்சர் தான். ஆனால் பரவாயில்ல. ஒரு வேளை இதுதான் இந்த பவுண்டியோ? 2 பேர் போனானுங்க, அவனுங்களை நான் அப்பயே போட்டிருக்கணும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் எத்தனை இருக்குது. டே சாமி, இருங்க இந்த இடத்துல இருக்கிற ஹார்டை செலக்ட் பண்ணலாம். இப்படிலாம் இல்லை, நாம் இங்கே போகணும் போல். சரி ஓகே, இருக்கட்டும். அப்படியே பைக்கில் ஏறி அப்படியே போகலாம். முன்னாடி அப்படியே எல்லாம் கலெக்ட் ஆகிரும். அப்படியே கலெக்ட் ஆகுது பாருங்கள், பரவாயில்ல. இந்த இடத்துல ஆரஞ்சு கலரில் காட்டுதில்ல ரெட்டீஸா, ஸோ அது எல்லாமே இந்த ஜாம்பி கூட்டம்தான். அதுதான் பிரச்சனை. ஓகே, இந்த கேம்பில் இந்த இடத்துல எதோ இருக்குது தான் பார்க்கலாம். அங்கே எதோ காட்டுது பாருங்கள். ஸோ நம்ம கொஞ்சம் மாலட்டோவில் யூஸ் பண்ணிட்டோம், கொஞ்சம் தேவையான எடுக்கணும். அதுதான் நல்லது, இல்லைன்னா பிரச்சனையாயிரும். கிராஃப்ட் பண்ண முடியுமா? எதுவும் கிராஃப்ட் பண்ணலாம் முடியாது. பட் ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே காய்ஸ், நம்ம இப்படி தான் போகணும். ஓடு டீக்கன். ஓகே காய்ஸ், ஃபைண்ட் த அனர்கிஸ்ட் கேம்ப். என்னது இது? ஓகே, நான் ஏதோ ட்ராப் ஒன்று நினச்சிட்டேன். அச்சோ, யார் காய்ஸ் அவன்? இங்கே நிறைய பேர் இருக்கானுங்க போல காய்ஸ். பார்த்தே தொலைஞ்சிட்டான் போல அவன். தொலைங்கடா.
எங்கேருந்து காய் சுடுறானுங்க? ஓகே, நம்ம இந்த மரத்துக்கு கீழே படுத்துக்கலாம். சாரி, உக்காந்துக்கலாம். இப்போ வாங்கடா பார்க்கலாம். இங்கே க்ளோஸில் ஒருத்தர் உட்காந்தா, இங்கே இருக்கான் பாருங்கள். அவ்வளோதான் காய்ஸ், அங்கே இருக்கான் பாருங்க அவன். முடிஞ்சான்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் காய்ஸ், முடிஞ்சிட்டான். நெக்ஸ்ட்டு பைக் வருது. சூப்பர் காய்ஸ். பைக்கில் வந்து இறங்கி போகிற அளவு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறானுங்க பாருங்கள். அவ்வளோதான் காய்ஸ். இன்னுங்க மேலே இங்கே ஒருத்தக்கான் பாருங்கள். அவ்வளோதான் காய்ஸ், முடிஞ்சு. இன்னும் லெஃப்ட்டில் ஒருத்தக்கிறான் போல். இங்கே ஒருத்தர் இருப்பான் போல் தான். இங்கே இருக்கான் பாருங்கள். ஆக்சுவலி இந்த ரெட்டீஸாக காட்டுதில்ல, அதை வச்சு தான் கண்டுபிடிக்கிறேன். பட் இங்கே வந்துட்டேனியே. அவ்வளோதான், ஏர்லேயே அடிக்கிறவொன்னே விழுந்துட்டான் காய்ஸ். பரவாயில்ல, அவன் எகிரும்போது ஏர்லேயே அடித்தான், அப்படியே இறந்துட்டான். ஓகே, இன்னும் ஆளுங்க இருக்காங்களா? ட்ராக் த பவுண்டி டார்கெட் மெயர்ஸ். அட இங்கே இருக்கான் பாருங்க ஒருத்தன். ஓகே, பார்க்கலாம். இன்னும் வேறு யாரும் இருக்காங்களா? போய் பார்ப்போம். இங்கே பாருங்க வழி எப்படி இருக்கு. இன்னும் மேலே இருப்பாங்களோ? ஸோ ஒரே பாறையாக இருக்குது. எல்லாரையும் கொண்டுட்டோமா இல்லை இவ்வளோதானா? சரியே தெரியல. எவன் மெயின் ஆளுன்னு வேறு தெரியல காய்ஸ். அதுதான் எங்கள் பிரச்சனையே. ஒருத்தரோட பாடியிலேருந்து எடுத்தோம்னா கண்டுபிடிச்சிடலாம். சரி விடுங்க, பார்த்துக்கலாம். இந்த இடத்துல என்னமோ இருக்குது காய்ஸ். சிம்பிள் இங்கே தான் வந்து சர்ச் பண்ண சொல்கிறாங்க. பண்ணி பார்க்கலாம். கத்தி நைஃப் தான் இருக்குங்க. ஓகே, நம்ம போகணும் போல். இந்த இடத்துல காட்டுது பாருங்கள். இங்கே என்னமோ நடந்திருக்கு. இங்கே இருக்கானா? கொன்னுட்டான் போல காய்ஸ் யாரையோ. நான் கூட உண்மையாலுமே இருக்காங்களோன்னு நினச்சிட்டேன். இந்த இடத்துல சர்ச் பண்ணலாம். அவ்வளோதான், ப்ரூஃப் எடுத்தாச்சு. சீட்ஸ்ன்னு போட்டிருக்கு. என்ன சீடுன்னு தெரியல. மெயர் சீட்ஸ்ன்னு போட்டிருக்குது. அது என்னன்னு தெரியல. சரி ஓகே, விதை. ஓகே காய்ஸ், இங்கே இருக்கான் பாருங்கள். இவங்ககிட்ட இருந்து தேவையானதை எடுத்துக்கலாம். இந்த கிராஃப்ட் பண்ண முடிஞ்சால் கிராஃப்ட் பண்ணலாம். கொஞ்சம் பொருள் இந்த இதாகவும் இல்லை. ஓகே, எல்லாமே ஹெவியாக தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே காய்ஸ், இங்கே ஒருத்தர் இருக்கான். யாருவன்? இங்கே இருக்கான் பாருங்கள். அடுத்து இங்கே 2 பேர் காட்டுது, பைக்கர்ஸ். ஆனால் இவனுங்க தான் அப்படியே ரைடிங்லேயே வந்து போகலான்னு முடிவு பண்ணிட்டானுங்க போல். ஓகே விடுங்க. ஓகே காய்ஸ், அவ்வளோதான் முடிஞ்சு. சரி நம்ம போகலாம். இந்த ப்ரூஃப் எடுத்துகிட்டு எங்கே போகணும்? 1.8 கிலோமீட்டரா? எங்கே போகுது? அடா, இது நம்ம இதாச்சு. இந்த கேம்ப் இது. அந்த கேரட்னு தானே இது பேரே மறந்து போச்சு. அது டைமண்ட் லேக். இது விசாட் ஐலன்னு போட்டிருக்கு. இதுக்கு ஏதோ ஒரு பேர் இருந்துச்சு, மறந்து போச்சு. சரி ஓகே விடுங்க, அங்கே தான் போகணும். ஓகே காய்ஸ், ரிட்டன் த ப்ரூஃப் ஆஃப் கில். யூ டோன்ட் வாண்ட் டு நவ். இங்கெல்லாம் பக்கத்துலலாம் சின்னதாக இது இருக்குது போல். இருங்க, இங்கே அப்படியே போய் பார்க்கலாம் இந்த சாம்பி கூட்டம் இருக்குதான்ட்டு. இங்கேருந்து இந்த சாம்பி கூட்டத்தை தான் நம்ம இப்போ கொண்டு இருப்போம்னு நினைக்கிறேன். பாருங்கள், வந்தவனுங்க இங்கேருந்து வந்தவனுங்க தான். இதோ இங்கே ஒரு கேவ் இருக்குது பாருங்கள்.
அட உள்ளே உட்காந்துட்ருக்காங்க காய்ஸ். கொஞ்சம் பேர் தான் காய்ஸ் இருக்கானுங்க, கம்மி தான் போலும். முடிக்க போகிறேன். வரானுங்க காய்ஸ். முடிச்சிருவானுங்க போலயே. விட்ட போட்டு டிக்கன். அவ்வளோதான் காய்ஸ், முடிக்க போகிறானுங்க. எப்படி இங்கே ஒருத்தர் இருக்காங்க காய்ஸ். அவ்வளோதான் முடிஞ்சு பாருங்கள். ஆனால் அங்கே அத்தனை பேரை கொண்டமே, அதுக்கு தான் ஒரு இது கூட கொடுக்காம போயிட்டானுங்க. இதுக்கெலாம் பாருங்கள் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க கம்ப்ளீட் பண்ணியாச்சுன்ட்டு. ஊருக்குள்ளே இன்னும் எத்தனை இருக்குது பாருங்கள், எல்லாத்தையும் முடிக்கணும் போல். ஆனால் எனக்கு அதெல்லாம் வந்து விருப்பமே இல்லை. இப்போ பாருங்கள் கிளியர் ஆகிடுச்சு. இதே தான் வேலை போல் இவனுங்களுக்கு. ஆனால் இந்த மாதிரிக்கெல்லாம் சின்ன சின்னதாக தான் இருக்குது. ஆனால் நான் இப்போ இதுக்கு முன்னாடி பண்ணுமே அதுதான் பெருசு. அதுக்கு வந்து என்கிட்ட புல்லட்ஸ் எல்லாமே இருந்துச்சு, அந்த ஒரு கான்ஃபிடென்ட் தான். நிறைய மாலட்டோ பெருசு பெருசாக இருந்துச்சு இல்லை, அதனால் வந்து பண்ணேன். இல்லைன்னா வேலைக்காக இருக்காது. ஓகே காய்ஸ், நம்ம போகலாம் சரியா? ஸோ அதான் விஷயமே. கண்டினியூவாக நம்ம வந்து பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸ்டோரி லைன்ஸ் படி மிஷன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் போகும்போது ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்படியே வந்து ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது ஒவ்வொரு கூட்டத்தை கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே நம்ம கிளியர் பண்ணுற மாதிரி அமைஞ்சிரும் போல். அப்படியே தான் இருக்கும் கணக்குப்படி. பயங்கரமாக அடி வாங்குது வண்டி. சரி ஓகே விடுங்க, பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே என்னமோ சர்ச் சிம்பிள் காட்டுது, என்னது இது? ஆளுங்க இருப்பானுங்க போல். ஏற முடியாதா? இப்படி தான் போய் போகணும் போலையே. இங்கே என்னடா சர்ச் சிம்பிள் இங்கே காட்டுது பாருங்கள். என்னமோ நடந்திருக்கு. யார் அது? எங்கே இருக்கீங்க? யார் இப்போ அடி வாங்க போகிறீங்க என்கிட்ட? போலீஸ்காருக்கு புல்லட்ஸ் நமக்கு தேவைப்படுதில்ல, எடுத்துக்கலாம். இப்போ தான் புல்லட்ஸில் காலி பண்ணோம். அடி 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 அடி, நிறைய புல்லட் கொடுங்க. 100 மேகசின் புல்லட் கிடச்சிருக்கு, நல்லது. முன்னாடி இங்கேருந்து எடுக்கலாம், ஏன்னா இதுவும் நமக்கு தேவைப்படுது. சூப்பரில் சூப்பர் காய்ஸ். இன்னும் வழி போயிட்டே இருக்குது. அது இங்கே கொஞ்சம் பேர் இருக்கானுங்க, அவ்வளோதான், மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை. முடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன பண்ணுறானுங்க இங்கே? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அவ்வளோதான், போங்க. அவ்வளோதான், முடிஞ்சா? அவ்வளோதாங்க, சிம்பிளாக முடிஞ்சிச்சு. இங்கே என்னமோ இருக்குது பாருங்கள். அட இங்கே ஒரு பாருங்கள் புல்லட்ஸ் இருக்குது. சூப்பரில் 73 மேகசின் கன்று. ஓகே, ஆல்மோஸ்ட் நம்ம நிறைய எடுத்துட்டோம். வந்ததுக்கு புல்லட்ஸ் கிடச்சி, அதான் விஷயம். மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை. ஓகே இருக்கட்டும். அப்பப்போ ரிப்பேர் பண்ணிடணும், இதை மட்டும் மிஸ் பண்ணிடவே கூடாது. ஏன்னா இதுதான் நம்மளை நிறைய இடத்துல இருந்து காப்பாற்றிட்டுருக்கு, அதை மறுக்கவே முடியாது இல்லையா? அதுதான். கூட ஒரு போலீஸ்கார் இருக்குது, சரி இருக்கட்டும், ஃப்யூச்சரில் உதவியாக இருக்கும். துரத்துறானுங்க போல் ஜாம்பிஸ்லாம் கூட்டமாக சேர்ந்து. அச்சோ, சரியான டேமேஜ் ஆகிருக்கும். நல்லா கிளியராக இருக்கும்னு நினச்சேன், அப்படி இல்லை. சரி ஒழுங்க பொறுமையாக போகலாம். சரி விடுங்க, பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
பண்ணியாச்சு. இந்த இடம் இப்போ தான் இந்த இடத்த கிளியர் பண்ணி தான் இந்த பக்கம் தான் போனோமே நாம். ஒன்றும் இல்லை, சரி விடுங்க பார்த்துக்கலாம். இது ஒரு பெரிய இது. ஐயோ செத்துட்டாங்க. சொல்லலை இது கொஞ்சம் பெரிய இதுன்னு. அப்போ இன்னும் கொஞ்சம் நான் வந்து இதாக பண்ணியிருக்கணும். சரி விடுங்க, எங்கேருந்து கொடுக்க போகிறானுங்கன்னு வேறு தெரியலையே. ஓகே, தெரிஞ்சு பெருசாக தான் இருக்கும்னு தெரிஞ்சே நான் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இந்த நைட்ரோவில் போயிடும்னு நினச்சேன் இருக்கிற ஸ்பீடுக்கு, ஆனால் அது நடக்கலை. பாருங்களேன், இங்கேருந்தே கொடுத்துட்டானுங்க. நல்லது காய்ஸ். சரி ஓகே காய்ஸ், வீடியோக்கும் டைம் ஆகிடுச்சு. ஸோ அப்படியே கூட இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பக்கத்தில் ஆபத்தும் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியல. ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். புதுசாக யாராச்சும் சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் திரும்ப நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.